அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரெஃப்ரிஜிரேட்டர் வயரிங் சர்க்யூட் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் வயரிங் சர்க்யூட்டை ட்ரேஸ் செய்தல். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ட்ரெய்னர்ஸ் டூல் கிட் ஒரு செட், லைன் டெஸ்டர் 1, நோஸ் பிளையர் 1, டெஸ்ட் கோட் 5 மீட்டர், டெஸ்ட் லேம்ப் 1, சோல்டரிங் அயர்ன் 1, மல்டிமீட்டர் 1, கிளாப் மீட்டர் 1, பின் ஸ்ட்ரைட்னர் 1, சாண்ட் பேப்பர் தேவையான அளவு, முழுமையான RSIR சர்க்யூட், CSIR சர்க்யூட் சிஸ்டம் 1. டாஸ்க் 1. மின் வயரிங் சரிபார்க்கவும். RSIR செயல்பாடு. ஸ்டெப் 1. சர்க்யூட்டின் படி மின் விநியோகத்திற்கு பேரலான சுவிட்ச் கொண்ட பல்ப் இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இந்த சுவிட்சின் நோக்கம் ரெஃப்ரிஜிரேட்டரின் கதவு எப்போது திறக்கப்படுகிறது அல்லது மூடப்படுகிறது என்பதை கண்டறிவதாகும். ஸ்டெப் 2. ரிலேவுடன் கம்ப்ரஸருக்கு சீரிஸ் மின்சார விநியோகத்தின் பேஸ் டெர்மினல்களுடன் புரொடெக்டர் இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். ஓவர்லோட் புரொடெக்டர் கம்ப்ரஸருடன் சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மின்சுற்றின் ஒரு பகுதியாகும். இது கம்ப்ரஷர் மோட்டருக்கு சக்தியை வழங்குகிறது. இந்த சாதனங்கள் கம்ப்ரஸரை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது ரெஃப்ரிஜிரேட்டர் அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாகும். ஓவர்லோட் புரொடெக்டரில் கைமுறையாக ரீசெட் பட்டன் இருக்கலாம். புரொடெக்டர் ட்ரிப் செய்தால் கம்ப்ரஸருக்கு சக்தியை மீட்டெடுக்க கைமுறையாக ரீசெட் பட்டனை அழுத்த வேண்டும். ஸ்டெப் 3. சர்க்யூட் வரைபடத்தின்படி ஓவர்லோட் புரொடெக்டர் தற்போதைய ரிலே தொடர்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். ரெஃப்ரிஜிரேட்டர் அமைப்பில் ஓவர்லோட் புரொடெக்டரும் தற்போதைய ரிலேயும் இணைந்து கம்ப்ரஸரை பாதுகாக்கவும் திறமையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவும் வேலை செய்கின்றன. தற்போதைய ரிலே என்பது கம்ப்ரஸருடன் சீரிஸில் இணைக்கப்பட்ட மற்றொரு சாதனமாகும். கம்ப்ரஸர் மோட்டரின் தொடக்க மற்றும் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இது பொறுப்பாகும். கம்ப்ரஸர் மோட்டர் 2 வைண்டிங்குகள் உள்ளன. இது தொடக்க முறுக்கு மற்றும் ஒரு ரன் வைண்டிங். கம்ப்ரஸரின் தொடக்க மற்றும் இயங்கும் கட்டங்களில் இந்த வைண்டிங்குகளுக்கு இடையில் மாறுவதில் தற்போதைய ரிலே உள்ளது. ரெஃப்ரிஜிரேட்டரை இயக்கும் போது கம்ப்ரஸரின் தொடக்க சீக்வன்ஸில் தற்போதைய ரிலே பங்கு வகிக்கின்றது. இது கம்ப்ரஸரின் சுழற்சியை தொடக்க வைண்டிங்குகளுக்கு ஆற்றல் அளிக்க உதவுகிறது. கம்ப்ரஸர் இயங்கும் போது தற்போதைய ரிலே தொடர்ந்து இயங்குவதற்கு ரன் வைண்டிங்கிற்கு மாறலாம். ஸ்டெப் 4. வெளிப்புற ஓவர்லோடு சுவிட்ச் பொதுவாக கம்ப்ரஸர் ஹவுசிங்கின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. இது கம்ப்ரஸருடன் இணைக்கப்பட்ட அல்லது கம்ப்ரஸரின் வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தனி அம்சமாக இருக்கலாம். வெப்பநிலை அல்லது மின்னோட்டம் பாதுகாப்பற்ற நிலைகளை அடைவதை உணரும்போது அது கம்ப்ரஸர் மின்னோட்டத்தின் ஃப்ளோவை குறுக்கிடுகின்றது. ஸ்டெப் 5. RSIR ரிலே ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன். கம்ப்ரஸர் கொண்ட ரெஃப்ரிஜிரேட்டர் அமைப்பில் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில் தெர்மோஸ்டேட் முக்கிய அங்கமாகும். கம்ப்ரஸருடன் இணைக்கப்பட்ட தெர்மோஸ்டேட் ஒரு பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் அல்லது கேஸ் நிரப்பப்பட்ட பல்ப் போன்ற வெப்பநிலை உணர்திறன் கூறுகளை கொண்டுள்ளது. இந்த உறுப்பு ரெஃப்ரிஜிரேட்டரில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பதிலளிக்கின்றது. ரெஃப்ரிஜிரேஷன் சிஸ்டமில் கூலிங் அமைப்பின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உள் வெப்பநிலையை கட்டுப்படுத்த தெர்மோஸ்டேட் பயன்படுத்தப்படுகிறது. தெர்மோஸ்டேட் உணரும் வெப்பநிலை செட் பாயிண்ட் வெப்பநிலையில் இருந்து விலகும் போது தெர்மோஸ்டேட் கூலிங் முறைக்கு ஒரு கட்டுப்பாட்டு சிக்னலை அனுப்புகிறது மற்றும் கம்ப்ரஸர்களை துண்டிக்கின்றது. தெர்மோஸ்டாட்டின் தெர்மல் பல்ப் உண்மையில் எவாப்பரேட்டர் காயிலின் பின்புறத்தில் அமைந்திருக்கலாம். இந்த எலிமெண்டிற்கு 3 பெயர்கள் உள்ளன. 1. சென்சிங் பல்ப், 2. ரிமோட் பல்ப், 3. ஃபீலர் பல்ப். தெர்மல் பல்ப் என்பது தெர்மோஸ்டாட்டுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய சீல் செய்யப்பட்ட அறை.
பொதுவாக கூலிங் இடத்திற்குள் அல்லது அதற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. தெர்மல் லேம்பில் உள்ளே ஒரு ரெஃப்ரிஜரண்ட் அல்லது அதிக தெர்மல் சென்சிங் கொண்ட ஒத்த பொருள் போன்ற வோலடைல் லிக்விட் உள்ளது. எலக்ட்ரிக்கல் வயரை சரிபார்க்கவும் CSIR செயல்பாடு. ஸ்டெப் 1. CSIR கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பில் ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் கொண்ட டோர் பல்ப் மின் விநியோகத்திற்கு பேரலாக இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெப் 2. சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி தெர்மோஸ்டாட் சுவிட்ச் மற்றும் தற்போதைய ரிலே ஆகியவை பேஸ் முனையத்திலும் சீரீஸ்களிலும் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பில் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டருக்கு இணைக்கப்பட்டுள்ளன. ஸ்டெப் 3. CSIR-இல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ்களை அளவிடுவதன் மூலம் மோட்டரின் தொடக்க மற்றும் இயங்கும் வைண்டிங்குகளை அடையாளம் காணவும். ஸ்டெப் 4. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரானது ஸ்டார்டிங் அல்லது ஆக்சிலரி வைண்டிங்குகளுடன் சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். 1. கெப்பாசிட்டர் ஒரு ஆர்டிஃபிஷியல் பேஸ் ஷிஃப்டை உருவாக்க உதவுகிறது. இது மோட்டார் ஒரு ஸ்டார்டிங் டார்க்கை உருவாக்க அனுமதிக்கிறது. கெப்பாசிட்டர் இல்லாமல் சிங்கிள் பேஸ் மோட்டார் ஸ்டார்ட் ஆவதில் தோல்வியடையும். 2. ஒரு கெப்பாசிட்டரானது மோட்டரின் ஸ்டார்ட் மற்றும் ரன்னிங் பண்புகளை மேம்படுத்த பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஸ்டெப் 5. மோட்டார் டெர்மினலில் உள்ள பொதுவான டெர்மினல் C சீரீஸில் ஓவர்லோட் புரொடெக்டருடன் இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேட்டர் அமைப்பில் எலக்ட்ரிக்கல் வயரிங் சர்க்யூட்டை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம்.